ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6 கிரக சேர்க்கைகள் ஒரே வீட்டில் நடக்க இருக்குது. அது நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா கடந்த வருடத்தில் இதே 6 கிரகங்களுடைய சேர்க்கையில் இருந்து தான் உலகளவிலேயே பெரிய அளவு மாற்றங்கள், பாதிப்புகள், லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு நீண்ட நெடிய ஒரு அடப்பை நம்ம சந்தித்தோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் அந்த 6 கிரக சேர்க்கைகள் கொடுத்துச்சு. இப்போ அதே மாதிரியான பிரச்சனைகள் இந்த வருடமும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே நிறைய இருக்குது, ஒரு பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 6 கிரக சேர்க்கைகள் கடந்த வருடத்தை விட இந்த வருடமும் மகர ராசியில் அந்த 6 கிரக சேர்க்கைகள் சேர்வது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமானது அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு அபூர்வமான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நேரமும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது இந்த 6 கிரக சேர்க்கை அன்று நிகழ்வது அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம். இது ஒரு அமிர்தாதி யோகங்களில் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அமிர்தத்தை எப்படி அந்த அமிர்தாதி யோகம்ங்கிறது ஒரு விஷமில்லாத ஒரு சுத்தமான பரிசுத்தமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த 6 கிரக சேர்க்கைகள் சேரக்கூடிய குறிப்பாக 3 நாள் இணைஞ்சிருக்கும். அந்த 3 நாளில் அந்த டிகிரி வித்தியாசங்கள் இருக்கும். அந்த நட்சத்திரங்களுடைய பாதச்சாரங்கள் வேறு மாதிரி இருக்கும். 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த 3 நாள் அந்த 6 கிரக சேர்க்கைகள் நிகழும். அதில் முதல் 3 நாளில் திருவோண நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் மட்டும்தான் இருக்கும், குரு, சனி, சுக்கிரன். அடுத்து 10ஆம் தேதி 4 கிரகங்கள் அந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும். 11ஆம் தேதி 5 கிரகங்கள் இருக்கும். அதில் சூரியனும் சந்திரனும் அபிஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவோணம் முடிஞ்சு அவிட்டம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் இணையக்கூடிய ஒரு நேரம் இந்த வருடம் நிகழுது. இது ரொம்ப விசேஷமான அபூர்வமான நம்மளுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்போயாவது ஒரு நாளைக்கு நமக்கு நல்ல நேரம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இது வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த 6 கிரக சேர்க்கைகள் காலபுருஷ தத்துவத்திற்கு 10வது வீடு கர்ம ராசின்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டில் இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்படுது. கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வலிமையாக இருந்து அங்கேயே தர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 9வது வீட்டின் அதிபதியான குரு பகவானும் அங்கே போய் இருக்கார். அடுத்ததாக காலபுருஷனுக்கு பண வருவாயை தரக்கூடிய சுக்கிர பகவானும், திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய களத்திரக்காரகனான சுக்கிரனும் அங்கே இணையிறாங்க. அடுத்து கம்யூனிகேட், வர்த்தக தொடர்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அந்த கம்யூனிகேஷனை உருவாக்கக்கூடிய வித்தை பரிபாலனம் செய்யக்கூடிய புதனும் அங்கேயே சேர்க்கை பெறுகிறார். அடுத்து மனோகாரகனான சந்திரன், ஆத்மகாரகனான சூரியன், இவங்க எல்லாமே அந்த 6 கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் ரொம்ப வலிமையாக இணையக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமானதுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு கோடி பலன் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 9, 10, 11 இந்த 3 நாளும் ஆலயம் செல்ல முடிஞ்சவங்க அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச பிரார்த்தனைகளை செஞ்சு வழிபாடுகள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த 9ஆம் தேதியில் ஆரம்பித்து 10, 11 அந்த 11ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அமாவாசையும் அன்று சேர்ந்து இணையக்கூடிய ஒரு நாளாக வருது. இது ஒரு தோஷமற்ற கிரக சேர்க்கையாக இதை நம்ம எடுத்துக்கலாம். என்ன காரணம், அங்கே ராகு கேதுக்கள் சேரவில்லை அப்படிங்கிறதே பெரிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. போன வருஷம் ஏற்பட்ட அந்த 6 கிரக சேர்க்கைகளில் கேது சம்மந்தப்பட்டார், ராகு சம்மந்தப்பட்டது. அதனால் அது பாதிப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. இதில் நல்ல சுபத்துவம் பெற்ற கிரகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள், அதுவும் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஒரு சுபிட்சமாக எண்ணிய காரியங்கள் எல்லாமே ஈடறக்கூடிய, என்னுடைய கனவுகள், ஆசைகள், கற்பனைகள் எல்லாமே நான் எந்த நேரத்தில் சாமி கும்பிட்டா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான தனித்துவமான ஒரு நாளாக
இந்த 9, 10, 11 அதில் 11 அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்குது. அந்த நாளில் அந்த அபிஜித் நேரத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலனடைக்கும். சரி, இந்த 6 கிரக சேர்க்கைகளால் பாதிப்புகள் யாராருக்கு அப்படின்னா 3 ராசிகள், அது இல்லாமல் அந்த 6 கிரகங்களும் பார்க்கக்கூடிய ஒரு ராசி கடக ராசி. இந்த 4 ராசிகள் மட்டும் பாதிப்புகளை சந்திக்கும். என்னென்ன ராசின்னு எடுத்துட்டோம்னா தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, அது இல்லாமல் கடக ராசி. ஏன்னா இந்த 3மே அந்த அடுத்தடுத்த பாவ அதிபதிகளோடு சேர்ந்து இணையக்கூடிய இந்த கிரக சேர்க்கைங்கிறது எதிர்பாராத திடீர் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி நம்மளுடைய மனம், உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தருது. அப்போ இதிலிருந்து அவங்க பாதுகாப்பாக இருந்துக்கணும், இந்த பாதிப்புகள்லேருந்து அவங்க தவிர்க்கப்படணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கணும்? கண்டிப்பாக இந்த 3 நாட்கள் நீங்கள் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம், முக்கிய பங்கு வர்த்தகங்களில் ஈடுபட வேண்டாம், கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட வேண்டாம், தொழில் ஒப்பந்த முறை கூட்டுக்கள் வேண்டாம், வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்க வேண்டாம். இந்த 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இறை வழிபாட்டோட, ஐயா இந்த வருஷமாவது எங்களுக்கு நல்ல பலன்கள். ஏன்னா இந்த 3 ராசியும் தான் அதிகமாக தொந்தரவுகளை சந்திச்சிருப்பாங்க. கடகராசி ஒன்று கூடுதலாக சிக்கல்களை சந்திச்சிருக்கும். இந்த 4 ராசிக்காரங்களும் இந்த 3 நாளில் எந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்களை ஆத்மார்த்தமாகவும் பலமாகவும் வலிமையாகவும் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்தளவுக்கு இதுவரையும் இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் ஒரு விசேஷம், ஒரு கோவிலில் சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து மதகுபட்டி கள்ளல் செல்லக்கூடிய வழியில் சொக்கநாதபுரத்தில் மகா உக்ர பிரத்யங்கரா தேவி ஆலயம் இருக்குது. அந்த ஆலயில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு, ஏன்னா அந்த கொரோனாங்கிற லாக்டவுன் பீரியடில் ஆலயங்கள்லாம் சிறப்பு வழிபாடுகள் இல்லை, மக்கள் அனுமதிக்கப்படலை. ஆனால் இப்போ இந்த 6 கிரக சேர்க்கைக்காகவும் உலக க்ஷேமத்திற்காகவும் நவக்கிரக சாந்தி ஹோமம் அந்த ஆலயத்தில் வரக்கூடிய 11ஆம் தேதி 11/2/2021 வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு அமாவாசை யாகத்தோடு சேர்ந்து நடக்க இருக்குது. உங்களால் முடிஞ்சவங்க எத்தனை பேருக்கு அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு தெரியலை. ஆனால் அப்படி கிடைச்சது அப்படின்னா தவறாமல் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த அமாவாசை ஹோமத்தில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நம்ம பெரிய அளவு செலவு பண்ணி யாக யஜ்யங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் மக்கள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாதவங்களுக்காகவும் பலன் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் நிறைய ஆலயங்களில் ஹோம யஜ்யங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பொதுமக்கள் உங்களால் இயன்ற பொருளுதவியை செஞ்சு, ஏன்னா இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. உங்களால் அந்த ஆலயத்திற்கு என்ன கொடுக்க முடியுமோ, அந்த ஹோமத்திற்கு என்ன ஒரு சுத்தமான நெய் ஒரு 100 கிராம் வாங்கி கொடுத்தாலும் அது அந்த புண்ணிய பலன் நமக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு சமித்துகள், யாக சமித்துகள் வாங்கி கொடுத்தாலும் அதனுடைய புண்ணிய பலன்கள் உண்டு. நம்ம மனசார இறைவனிட்ட பிரார்த்தனை பண்ணி, ஐயா என்னால் இதுதான் முடியும், என்ன இதை ஏற்றுக்கோ, எனக்கு நல்ல பலன் நல்ல வழி காமி அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை வச்சோம்னா அந்த பிரார்த்தனை ஒன்றே வலிமையானது. அந்த பிரார்த்தனை வைக்கிறதுக்கு உகந்த நேரம், நல்ல நேரம், நல்ல நாள் அப்படின்னா இந்த 11/2/2021 வியாழக்கிழமை தை அமாவாசை, தை மாதம் 29ஆம் தேதி. அப்போது இந்த நாள் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள ஆலயங்களில் போய் நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இந்த சொக்கநாதபுரம் பிரத்யங்கரா தேவி கோவிலில் அதனுடைய அட்ரஸ் உங்களுக்கு பின்னோட்ட பதிவாக கொடுப்பாங்க, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். கோயிலுடைய தொடர்பு நம்பரும் அதில் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களால் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு அந்த யாகத்தில் ஏதாவது நீங்கள் உழவார பணிகள் செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு பிரியப்பட்டாலோ நீங்கள் ஆலயத்தோட தொடர்பு கொண்டுக்கலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பன்மடங்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம புண்ணியம் செஞ்சோன்னா அந்த புண்ணியம் பல மடங்கு பெருகும். நம்ம பாவங்களை செஞ்சோன்னா அந்த பாவங்களும் பல மடங்காக நம்ம கணக்கில் வரவு வைக்கப்படும். அதனால் இந்த 3 நாள் நல்லதே நினைங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, நல்ல காரியங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்ல காரியங்களுக்காக முயற்சிகள் செய்யுங்க. இந்த 3 நாட்கள் உங்களால் எந்த அளவுக்கு புண்ணிய காரியங்களை செய்ய முடியுமோ, புண்ணிய பலன்களை செய்ய முடியுமோ. என்னால் பெரிய அளவுலலாம் தான தர்மங்கள் பண்ண முடியாதுங்க, நான் என்ன பண்ணலாம், ஒரு பேக்கெட் உப்பு வாங்கி கோயிலுக்கு கொடுங்க. அவங்க அந்த சமையலில் அதை பயன்படுத்தும் போது அதுவே உங்களுக்கு புண்ணியம்தான். 10 லிட்டர் பால் வாங்கி தயிருக்கு கொடுங்க. தயிர் சாதம் போட முடியாதவங்க பச்சரிசி 1 கிலோ வாங்கி கொடுங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுப்பதே புண்ணியம்தான்.
அந்த புண்ணியம் அப்படியும் என்னால் கொடுக்க முடியலைன்னா உங்களுடைய அந்த வரம், உங்களுடைய வேண்டுதல்களை மட்டுமே கோரிக்கையாக நீங்கள் வச்சு நீங்கள் தரிசனம் செஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவு பாக்கியம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த நவக்கிரக ஹோம பிரீத்தியில் கலந்துக்கோங்க, அமாவாசையில் கலந்துக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு அற்புதமான சக்திகளை வழங்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் வேண்டுதல்கள் பழிக்கிறதுக்கு ஒரு நல்ல, அதாவது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அந்த தெய்வங்கள் நம்ம பிரார்த்தனையே அப்படியே ஆகட்டும்னு ஏற்றுக்கும், அந்த வரங்களை நமக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வரம் அருளக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இந்த அபிஜித் நாளான 11/2/2021 அப்படிங்கிறது அமையுது. அதுவும் அன்னைக்கு குருவுடைய நாளாக இருப்பது ரொம்ப விசேஷமான நாள். அந்த குருவுடைய அனுகிரகம், அந்த குருவுடைய சுபம். ஏன்னா குரு இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையுமே கிடையாதுங்க. குருங்கிறவர் நம்மளுடைய வழிகாட்டி. ஒருத்தர் வழிகாட்டாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயல்களையுமே செய்ய முடியாது. அந்த குருவுடைய நாள் நல்ல வலிமையான நாளாக வர்றதுனால எல்லாருமே இந்த நாட்கள் 3-6 கிரக சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய இந்த நாளில் ஆலய வழிபாட்டோட அற்புதமான பலன்களை சந்திக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.